ஒரு வீடும், ஒருத்தரோட உடம்பும், ஒருத்தரோட மனசும் ஒண்ணு தான். அப்ப இந்த மாதிரி வேலை கிடைக்காதவங்க, திருமணம் ஆகாதவங்க நெறைய பேர இன்னைக்கு பார்க்க முடியுது. இதுல குறிப்பா இந்த வாரத்துல பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்து பார்த்தீங்கன்னா, பரம்பரையாவே நல்லா அந்த ஊர்ல வந்து செல்வாக்கு மிகுந்த குடும்பம். ஒரு ஆண் 1, பெண் 1. 2 பேருக்குமே திருமணம் அப்படிங்கிறது சேலஞ்சா இருக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து 2 முறை டைவர்ஸ் ஆயிருக்கு. கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. பெரிய வீடு, நல்ல ஒரு சமஸ்தானமான ஒரு லைஃப் இருந்த ஒரு குடும்பம். இன்றளவும் ஆனா ப்ராப்பர்ட்டி இருக்கு நெறையா. ஆனா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவல் அப்படிங்கிறதே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அது போலவே பையனுக்கும். அவங்ககிட்ட இருக்கிற ஒரே தப்பு என்னன்னா, அதிகப்படியான ஆன்மீகம். பையன் பார்த்தீங்கன்னா, நல்ல படிப்பாளி, நல்ல வேலையில இருந்தான். ஆனா வந்து அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அதிகப்படியா கையில எடுக்கும்போது, அவனோட வாழ்க்கையில ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா அவங்க அதாவது ஒரு வரன் பார்க்குறவங்களே என்ன சொல்றாங்க, "அவன் ரொம்ப சாமியார் மாரி நெறைய சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போறான்னு?" அவனோட அம்மாவ கேட்குறாங்க. அது ஒரு விஷயம். அவங்க வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய திங்ஸு நெறைய வீட்ல வந்து பொருட்கள வந்து பழைய காலத்ததெல்லாம் நெறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட புடிச்ச ஒரு பொருளு பழங்காலத்துது கிடைச்சா, அதிக விலை குடுத்து கூட வாங்கி வைக்கிறோம். ஒரு ஞாபகமா இருக்கு. ஒரு மெமரபிளா ஒரு திங்ஸ் நம்ம வீட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா, வீடு நெறைய பழைய பொருட்கள போட்டு நெறைய அடைச்சு, அத வந்து பராமரிப்பு பண்ணாம வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய குடுக்க ஆரம்பிக்குது. இது வாஸ்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கான்செப்ட்.